எல்லாமே நல்ல மிளகு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா ஒரு சில இப்போ ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்ல மிளகு எப்படி இருக்குன்னு தெரியாது. மலையாளத்தில குறுமிளகுன்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல பாருங்க மிளகு. இப்படிதான் பழுத்து சூப்பரா இருக்கும். இது நம்ம பழுக்கும் பருவத்திலேயே பறிச்சு என்ன பண்ணணும்னா, உலர வைக்கணும். இல்லைன்னா வாடி என்ன பண்ணும்னா, மரத்துலேருந்து எங்கேயாவது தரையில விழுந்துரும். பறிக்க முடியாது. இது நம்ம கொஞ்சம் உணர்ந்த அப்புறம் இப்படி என்ன பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொன்னா உதிர்த்து உலரையும் வைக்கலாம். இப்படி வச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த வெயில்ல ஒரு 3 நாள் காஞ்ச அப்புறம் இந்த மாரி பருவம் வந்துரும். எப்பவுமே பழுத்த மிளகு தான் காய வச்சா சூப்பரா இருக்கும். இது வந்து வளஞ்சது. இத வளையாம இருக்கணும்னா சின்ன சீஸா பறிக்கணும். அதாவது அது வந்து ரொம்ப எஃபெக்ட் இருக்காது. நம்ம சின்ன வளையாம பறிச்சது எப்படி இருக்கும்னா, அது கீழ விழுந்த ஒரு பீஸ் நான் வந்து காமிச்சு தரேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. இந்தா இருக்கு இல்லையா? இது வந்து வளையாம விழுந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சின்ன வாடல் பருவம் மாரி இருக்கு. இது வந்து உணரும்போது ரொம்ப சுருங்கி போயிரும். சின்னதாயிரும். பெருசா வளைஞ்சு முத்துனது இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா?